السلام عليكم. வலைக்கும் சலாம். வலைக்கும் அஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு குர்ஆன் வகுப்புல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்கலாம். எல்லாத்தையும் குர்ஆன் தான் எடுத்து வச்சீங்க. இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, குர்ஆன்ல இருந்து அல்லாஹ் கிட்டத்தட்ட, அதாவது இங்கிலீஷ்ல கைடன்ஸ், வழிகாட்டுதல் இல்ல நேர்வழி, தமிழ்ல இதுக்கு அர்த்தம். இந்த வார்த்தையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது அரபில இது ஹுதா, ஹிதாயா அப்படிங்கிற மாதிரி பல இடத்துல பல மாதிரி எல்லாம் 15 கிட்டத்தட்ட 15 இடத்துல இந்த வார்த்தை வருது, கைடன்ஸ்னு. இந்த வார்த்தைக்கான சரியான அர்த்தம் என்ன, என்ன வரலாற்று பின்னணியில எல்லாம் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினாங்க, அந்த கைடன்ஸ், அந்த ஹுதா இல்ல ஹிதாயா, அந்த 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 வார்த்தையினுடைய அர்த்தம் அந்த வசனத்துல எந்த அர்த்தத்துல அது பயன்படுத்தப்பட்டிருக்கு, அது யாருக்காக, மூசா நபிக்கு சொல்லப்பட்டதா, இல்லட்ட இவருக்கு சொல்லப்பட்டதா, மத்த வேற எந்த நபிக்கு வந்திருக்கு, முகமதுக்கு சொல்லப்பட்டதா, இன்றைக்கான நம்முடைய வாழ்க்கைக்கும் அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த கைடன்ஸுக்கும் என்ன பாடம் நம்ம படிச்சுக்கிட்டோம், இந்த பொதுவா இந்த இந்த குர்ஆன் வகுப்புல இருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் அடைஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சால ஒரு 5 விதமா இதை பார்க்கலாம். கிட்டத்தட்ட 15 இடத்துல வருது. அசாத் கலீஃபா மொழிபெயர்ப்புல அது எல்லாத்துக்குமே கைடன்ஸ் தான் போட்டிருக்காங்க. இது ஆனால் எல்லா இடத்துலயும் அந்த பொருள் ஒரே மாதிரி வர்றதில்லை. அதாவது வார்த்தை ஒண்ணுதான், ஆனா அது இடம்பெறக்கூடிய இடத்துல ஒரே மாதிரி, நான் சொல்றது பொருள் ஒண்ணுதான், ஆனா ஒரே அர்த்தத்துல அது சொல்லப்படலை அப்படிங்கறத நம்ம படிக்கும்போது புரிஞ்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் ஒரே மாதிரி இல்லை. சில இடங்கள்ல அது இறைவனுடைய வெளிப்பாடு, ரெவல்யூஷன் அப்படிங்கிற, அதாவது அந்த கைடன்ஸ் என்னதுன்னா இறைவனுடைய வெளிப்பாடுங்கிற அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. சில இடங்கள்ல அது உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையை, உண்மை கைடன்ஸ்ங்கிறது உண்மை, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை குறிக்குது. சில இடங்கள்ல அது நேரான பாதையை குறிக்குது. சில இடங்கள்ல அது குர்ஆன்ங்கிறதையும் அது குறிக்குது. இந்த அடிப்படையில தான், அதான் ஏன்னா கடவுள் தான் நமக்கு வழிகாட்டுபவர். அது ஆனால் மனிதன் அத விருப்பத்தோட அல்லாஹ் சொல்லக்கூடிய உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் நமக்கு அது வழிகாட்டு. அதுதான் கவர் டு கவர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்த அப்படியே காலு சமியனா வத்தானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம்ங்கிற அடிப்படையில நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல இந்த 2 சூரா 2ல 120ல சொல்லப்படுது இந்த வார்த்தை, இந்த கைடன்ஸ், இந்த இது. அது அது என்ன பின்னணியில சொல்லப்பட்டிருக்குன்னா, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்கள் வழியை பின்பற்றுமாறு நபியுடன் வற்படுத்துறாங்க. அதுக்காக அந்த கைடன்ஸ் சொல்லப்பட்டது 2ல் 120. நான் படிக்கிறேன். ஏன்னா நம்ம நீங்க சிந்திக்க மாட்டீங்களா, புரிஞ்சிக்க மாட்டீங்களா, இல்லாட்ட உங்களுக்கு ஏதாவது அப்படியே, அதாவது குர்ஆன் வசனங்களை கொண்டு நினைவூட்டப்பட்டாலும் நீங்க செவிடர்கள் மாறியும் குருடர்கள் மாறியும் விழுந்துடாதீங்க, நல்லா நமக்கு பல இடத்துல சொல்றாங்க. அதனால நம்ம அதை டீட்டெயில்டா, அதாவது கவனத்தோட, சும்மா வாசிக்கிறது வேற, படிக்கிறது வேற, கருத்தூன்றி படிக்கிறது நம்ம மேல ஒரு கடமையா இருக்கு. இதை கற்றுக்கொள்றதும் நம்மளுடைய கடமையா இருக்கு. அதாவது இந்த கேள்வி பதில் நேரத்துல மீராக்கா ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க, இந்த குர்ஆன் எனக்கு மக்கர் பண்ணுது அப்படின்னு சொல்லி. நான் கொஞ்ச நேரத்துக்கு, அதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடிதான் என் பையன்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். பசங்கள்ட்ட குர்ஆன் ஆபீஸ்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, நீ எந்த மக்கர் பண்ணாலும் அதுக்கு சொல்யூஷன் குர்ஆன் தாண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, கரெக்டா அவங்க அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்றது எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. அதனாலதான் நான் சொன்னேன், குர்ஆன் மக்கரே பண்ணாது, மக்கர் பண்றவங்களுக்கு எல்லாம் தீர்வா தான் குர்ஆன் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த சொல்லிட்டேன் பாய். இல்ல ஐயோ இல்லக்கா, நான் ஐயோ நீங்க தெரியாம சொல்லிட்டேங்க, நான் அதை தொடர்பு படுத்தி சொல்றேன். நீங்க சொன்னதுல தப்புலாம் ஒண்ணும் இல்லக்கா, தெரியாம தான் சொல்லிட்டீங்க, நான் சொல்றேன். அதாவது பையன்ட்ட அப்புறம் சொல்லி முடிக்கிறேன், நீங்க இப்படி சொல்றீங்க இல்லையா, அதைத்தான் நான் சொல்றேன். அதனால ஒண்ணு தப்புலாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம அதாவது இன்டென்ஷன் கிடையாது நமக்கு சொல்றதுக்கு. நான் அதை நடந்ததை சொல்றேன். நான் இப்ப நான் அந்த சமயத்துல நடந்த விஷயத்த இங்க நான் இந்த விஷயத்துல சொல்றேன். அதாவது 2ல 120ல சொல்றாங்க, யூதர்களோ அன்றி கிறிஸ்தவர்களோ
அவருடைய மார்க்கத்தை நீர் பின்பற்றினாலே அன்றி உம்மை அங்கீகரிக்க மாட்டார்கள் கூறுவீராக. கடவுளின் வழிகாட்டல் தான் மெய்யான வழிகாட்டல் ஆகும். இந்த கடவுளின் வழிகாட்டல் இருக்குல்ல, இதுதான் அந்த கைடன்ஸ். நீர் பெற்றிருக்கின்ற அறிவிற்கு பின்னரும் அவர்களுடைய விருப்பங்களுக்கு நீர் இணங்கினால் கடவுளுக்கு எதிராக உமக்கு உதவ எந்த கூட்டாளியையோ அல்லது ஆதரவாளையோ நீர் காண மாட்டீர். இந்த இடத்துல என்ன சொல்லுது? இந்த கைடன்ஸ்ங்கிற அந்த வார்த்தை வந்து யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அதுல வந்து இங்க கைடன்ஸ்ங்கிறது இறைவன் வெளிப்படுத்திய இந்த உண்மையை தான் கைடன்ஸ்ங்கிறத சொல்றாரு. அல்லாஹ்வுடைய கடவுளின் வழிகாட்டுதலை தான் கைடன்ஸ் சொல்றாங்க. மக்களின் அங்கீகாரம் உண்மையை நிர்ணயிக்காது. அதாவது எல்லா மக்களும் ஒரு விஷயத்தை பின்பற்றுறாங்க. ஒரு அதாவது உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் ஹதீஸை பின்பற்றுறாங்க. அப்ப நம்ம ஹதீஸை பின்பற்றலைன்னா என்ன ஆகும்? நம்ம அது எப்படி அவங்க அவ்வளவு பேரும் சந்து பொய்யா சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து இந்த குரானின் பக்கம் வர்றதுக்கு பயந்து போய் இருக்கிறாங்க. இல்ல அவங்களுக்கு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால மக்களின் அங்கீகாரம் உண்மையை நிர்ணயிக்காது. கடவுளுடைய வெளிப்பாடே உண்மைக்கு வழிகாட்டும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த வசனத்திலிருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். 2வது 6வது அத்தியாயத்தின் 71வது வசனத்திலையும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, உண்மையை அறிந்த பின் மீண்டும் வழிதவறுகளை பின்பற்றுவதை பத்தி பேசு. அதாவது உண்மைன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு, திருப்பி வழி தவறுவதை பற்றி அந்த வசனம் பேசுது. கொஞ்சம் நீளமான வசனம், 6வது அத்தியாயத்தின் 71வது வசனம். அதுல நமக்கு இங்க கைடன்ஸ்ங்கிறது என்னன்னு சொன்னா, இங்க வந்து கைடன்ஸுங்கிற அந்த வார்த்தை நம்ம இஸ்லாம் மற்றும் அல்லாஹ்வுடைய அறிவை, அல்லாஹ்வுடைய ஞானத்தை நாம ஏற்றுக்கொள்வதைத்தான் கைடன்ஸ் நாங்க சொல்லுது. அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். கூறுவீராக 6வது அத்தியாயத்தின் 71வது வசனம். கடவுள் எங்களை வழிநடத்தி விட்ட பின்னர், கடவுள் எங்களை வழிநடத்தி விட்ட பின்னர் எங்களுக்கு பயனளிக்கவோ அல்லது எங்களுக்கு தீங்கிழைக்கவோ எந்த சக்தியும் இல்லாதவற்றை கடவுளுடன் நாங்கள் இறைஞ்சி அத்துடன் எங்கள் குதிகால்களின் மீது திரும்பி சென்று விட வேண்டுமா? அப்படியாயின் சரியான பாதையில் எங்களுடன் இருந்து விடுங்கள் என்று அவர்களுடைய நண்பர்கள் அவர்களை காப்பாற்ற முயற்சித்துக் கொண்டிருக்கையில் சாத்தான்களால் கைப்பற்றப்பட்டு முற்றிலும் குழப்பத்தில் ஆழ்த்தப்பட்டு விட்டவர்களுடன் சேர்ந்தவர்களாக நாங்கள் ஆகிவிடுவோம். கூறுவீராக, கடவுளின் வழிகாட்டுதல் தான் சரியான வழிகாட்டுதல் ஆகும். பிரபஞ்சத்தின் இரட்சகருக்கு சரணடைந்து விடுமாறு நாங்கள் கட்டளையிடப்பட்டுள்ளோம். புரியுதா? இந்த பின்னணி சொல்றது வந்து உண்மையை அறிஞ்சுக்கிட்ட பின்னரு மீண்டும் வழி தவறுவதை பின்பற்றதை பத்தி பேசிட்டு இறுதியா என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு வந்து அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுவதுதான் சரியான வழிகாட்டுதல்னு சொல்லுது. இங்கேயும் அந்த உண்மை இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உண்மையை அறிந்த பிறகு அதை விட்டு விலகுவது மிகப்பெரிய இழப்பு. நமக்கு தெரிஞ்சிருச்சு அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் மட்டும்தான் ட்ரூ கைடன்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கு ஏன்னா நிறைய பேர் இந்த மார்க்கத்தை நோக்கி வராங்க, கூட்டம் கூட்டமா வந்தாங்க முதல்ல, இனியும் வருவாங்க. ஆனா எவ்வளவு அதுல நிலைச்சி இருக்கிறாங்களா, அதுல தொடர்ந்து இருக்கிறாங்களா, அதுல உறுதியா இருக்கிறாங்களா, அதுல நம்பிக்கை வலுப்பெறுற மாதிரி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்காங்களா எந்த பிரச்சனை வந்தாலும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது ரொம்ப குறைவாயிருது. நம்பிக்கை அவநம்பிக்கை ஆயிடுறாங்க, இல்ல பாதியிலே விட்டுறாங்க, இல்ல ஒரு சந்தேகத்துல போயிடுறாங்க. அதனால அதுக்குதான் இதை நான் சொல்றேன். இங்க கைடன்ஸ்ங்கிற வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் தான் சரியான வழிகாட்டுதல் ஆகுங்கிறது நமக்கு அடிச்சு சொல்லுது. அதனால உண்மையை அறிந்த பின்னர் அதை விட்டுட்டு விலகிறது மிகப்பெரிய இழப்பு நமக்கு. அதனால அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடிய மக்களை நம்மள எல்லாம் ஆக்கி வைக்கணும். அடுத்த வசனம் இதே அத்தியாயத்துல 88வது வசனம், 6வது அத்தியாயத்தின் 88வது வசனம். அதுல என்ன பின்னணியில சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்ராஹிம், இஸ்ஹாக்கு, யாக்கூப் உள்ள நபிமார்களை பத்தி அது சொல்லுது. அவங்க நபிமார்களை பற்றி சொல்லிட்டு அதுல என்ன சொல்லுதுன்னா, இங்க நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட இறைவழிப்பாட கைடன்ஸ் சொல்லுது. அதாவது அதையும் படிக்கிறேன். இவ்விதமானது கடவுளின் வழிகாட்டல் தன்னுடைய ஊழியர்களுக்கிடையில் அவர் தேர்ந்தெடுக்கின்ற எவரையும் இதனை கொண்டு அவர் வழி நடத்துகின்றார். அவர்களில் எவரேனும் போலி தெய்வ வழிபாட்டுக்குள் வீழ்ந்திருப்பார்களேயானால் அவர்களுடைய காரியங்கள் பயனற்றதாக ஆக்கப்பட்டிருக்கும். அதனால அவங்களையும் இப்ராஹிமா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை நான் சேர்த்து சொல்றேன். 85ல இருந்து சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஜக்கரியா, ஜான், ஜீசஸ் அப்படி எல்லாரையும் சொல்லுது. இஸ்மாயில், எலிசா எல்லா நபிமார்களையும் சொல்லும். எல்லாருக்குமே அல்லாஹ்வுடைய கைடன்ஸ் இருந்திருக்கு. நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து நபிமார்களும் ஒரே கடவுள் வழிகாட்டுதலை தான் பெற்றனர்.
அது என்னது அப்படின்னா அல்லாஹ் மட்டும்ங்கிற அந்த வழிகாட்டுதல். அதனால அதே அத்தியாயத்துல 91வது வசனத்திலையும் இது சொல்லப்பட்டிருக்கு. 91ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அதனுடைய பின்னணி பெரிய வசனம் அது. அதனுடைய நான் என்ன சொல்லக்கூடிய வசனங்களா நம்பரை கவனிச்சுட்டு நான் சொல்றதை அப்படியே ஏத்துக்காம நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க போய் படிச்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா குரான்ல உள்ள விஷயங்களை சொன்னாலும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் சொல்றது நான் வந்து ஒரு பின்னணி மனிதர்கள் உருவாக்கிய கருத்துக்களை அல்லாஹ்வுடைய வெளிப்பாட்டிற்கு மேலாக வைத்தவர்களுக்கு பதில் சொல்ற மாதிரி அந்த 6வது அத்தியாயத்தின் 91வது வசனம் சொல்லுது. சே காட்ஸ் கைடன்ஸ் இஸ் ட்ரூ கைடன்ஸ் சொல்லுது. அதாவது இங்க கைடன்ஸ்ன்னு எதை சொல்லுதுன்னா வேதங்களின் மூலம் அல்லாஹ் நமக்கு தந்த கடவுளின் அறிவுரைகளை தான் இங்க கைடன்ஸ் சொல்லுது. வேதத்துல அல்லாஹ் நமக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா வழிகாட்டுதல், அதைத்தான் கைடன்ஸ்ன்னு சொல்லுது இந்த வசனம் 6:91. மனிதனது கருத்து அல்ல, இறைவனின் வெளிப்பாடே நமக்கு எல்லாத்துக்கும் அளவுகோலா இருக்கணும். யார் எதை சொன்னாலும் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு உட்பட்டு இருக்கா. எனக்கு ஒரு நண்பர் வந்து ஒரு வயசானவர் தான், நம்முடைய நண்பர் நம்ம இடத்துக்குலாம் வந்திருக்காரு 1 வாட்டி 2 வாட்டி. அவருக்கு தொடர்ந்து டவுட்லயே இருக்கு. நேற்று ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னாரு. அதாவது அந்த அவர் சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா இதை சொல்றாரு பாருங்க. அவர் வந்து ரொம்ப அல்லாஹ் மட்டும் வந்துட்டாரு. அவருக்கு யாரோ ஒருத்தர் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அதை அப்படியே நான் படிச்சு காட்டுறேன். இது வந்து ஒரு ஹதீஸ் தான். இதுக்கு எனக்கு பதில் தாங்கன்னு கேட்டார். நம்ம அவருக்கு பதில் சொன்னோம். அல்ஹம்துலில்லாஹ் அவர் சொல்லிட்டாரு, நீ இதுக்கு நோ கமெண்ட்ஸ், என்னால இதுல பதில் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு அவர் சொன்னாரு. அந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து ஹதீஸ் எதுல இருக்கான், அபிராஃபி, அகமது, அபுதாவுத், திருமதியில தான் இருக்கான் அந்த ஹதீஸ் இருக்கு. எப்படி நபி சொல்லார்கள், ஒரு காரியத்தை செய்யும்படியோ அல்லது தவிர்த்து கொள்ளும்படியோ நான் சொன்னதாக ஒரு செய்தி உங்களிடம் கூறப்பட்டால் அதை கேட்ட பிறகும் தன் இருக்கையில் சாய்ந்து கொண்டு அல்லாஹ்வின் வேதத்தில் குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை மட்டுமே நாம் பின்பற்றுவோம், அதை தவிர வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது என்று கூறும் ஒருவராக உங்களில் யாரும் இருக்க வேண்டாம் என்று கூறினார் அப்படின்றது. நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு டெட் அகெயின்ஸ்டா அந்த ஹதீஸ் சொல்லியிருக்கு. அவர் சொல்றாரு, இதை கொஞ்சம் இப்படி ஹதீஸ் இருக்கு சொல்றாங்களே, இதை கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டார். நான் அதுக்கு பதில் சொல்லிட்டேன் அவருக்கு. அது இன்ஷால்லா அது ஒரு ஆடியோ போட்டு நான் அவருக்கு பதில் அனுப்பினேன். அவர் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இதுக்கு மேல தெளிவா இது இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். நான் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம எல்லா நபிமார்களுக்கும் வந்தது ட்ரூ கைடன்ஸ் வேதங்கள் மூலம் அல்லாஹ்விடமிருந்து வந்த அறிவுரைகள் தான், மனுஷ கருத்து கிடையாது. அப்ப மேல நான் படிச்ச அந்த ஹதீஸ் எடுத்தோடனே தெரியாதா, அல்லாஹ் அப்படி சொல்லுவாங்களா, நபி அப்படி சொல்லியிருப்பாரா, குரான்ல இருக்குன்னு சொன்னா நீ அதை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரா, சொல்லியிருக்கவே மாட்டார். அதனால மனுஷனுடைய கருத்து எடுக்கக்கூடாது, எந்த மனிதர்களுடைய சொந்த கருத்தை நம்ம எடுக்கக்கூடாது. அல்லாஹ் நமக்கு காட்டிருக்கக்கூடிய அல்லாஹ் இறைவனுடைய வெளிப்பாடு தான் நமக்கு அளவுகோல். 5வதா இந்த கைடன்ஸ்ங்கிற வார்த்தை எங்க இருக்குன்னா 7வது அத்தியாயத்தின் 146வது வசனத்துல இங்க எந்த பின்னணியில இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அதாவது அதுக்கு உபதலைப்பே ரசாத் கொடுக்கிறார், தெய்வீக குறுக்கீடு நம்ப மறுப்பவர்களை இருட்டில் வைத்திருக்கிறது அப்படின்னு. நம்ப மறுத்துட்டோம்னா, அதாவது இங்க வந்து என்ன அகந்தையோடு இருப்பவர்களை பத்தி அது சொல்லுது. யார் ஈகோல இருக்கிறாங்களோ, உண்மையின் அடையாளங்கள் முன் இருந்தாலும் உண்மையா முன்னாடி, அதாவது நம்ம கூட சொல்லுவோம், குரான்ல இவ்வளவு தெளிவா தானே இருக்கு, அல்லாஹ் கூட சேர்ந்து வேற யாரையும் பெயர் கூறி அழைக்காதீர்கள்னு சூரத்துல் ஜின்ல இருக்கு. குரான்ல தொழுகையில எப்படி ஓதணும்னு தெளிவா இருக்கு. நீங்க ஜக்காத் எப்படி கொடுக்கணும்னு சொல்லுது, தொழணும், எல்லா விஷயமும் தெளிவா தானே இருக்கு. மாதவிடாய் காலத்துல தொழக்கூடாதுங்கிற தடையெல்லாம் இல்ல, குரானை படிச்சான்னு தெரியுது. இருந்தாலும் ஏன் அவங்க ஏற்றுக்கிட மாட்டேக்காங்க, இது அரபில தானே இருக்கு, தமிழ்ல தானே இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம். அகந்தை இருக்கிறவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அகந்தைனா என்ன அகந்தை, அவங்க ஒரு முன் முடிவோட இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வேதம் வழிகாட்டும், அது மருந்தா இருக்கு, அது ஹீலிங்கா இருக்கு, அது வந்து நல்ல வழி எது கெட்ட வழி எதுங்கிறத பிரிச்சு காட்டுது அப்படிங்கிற மாதிரி நம்பாம இந்த ஹதீஸ் எல்லாம் தான் இதுக்கு விளக்கம்னு சொல்லி நம்பி இருக்கக்கூடியவங்க தான் அகந்தையில் இருக்காங்க. அகந்தையோடு இருப்பவர்களை பற்றி தான் இந்த 7:146 சொல்றது. நியாயம் இல்லாமல் பூமியின் மீது ஆணவம் கொண்டவர்களாக இருப்பவர்களை என்னுடைய வெளிப்பாடுகளிலிருந்து நான் திசை திருப்பி விடுவேன்னு சொல்லுது. அதன் விளைவாக ஒவ்வொரு வகையான சான்றினை அவர்கள் காணும் போதிலும் அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அதுக்கப்புறம் மேலும் வழிகாட்டலுடைய பாதையை வழிகாட்டலுடைய பாதையை அவர்கள் காணும் பொழுது அதனுடைய தங்களுடைய பாதையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இங்க இந்த வழிகாட்டுதல் வருது இல்லையா, கைடன்ஸ், ஹிதாயா,
அது அவங்க ஏத்துக்கிட மாட்டாங்க. அகந்தை வழிகாட்டுதலை தடுக்கும். அதனால நாம எப்பவுமே திறந்த புத்தகம் மாதிரி யார் என்ன சொன்னாலும் கேட்டு அதுல உண்மை இருக்கா இல்லையா செக் பண்ணி சரியா இருக்கும் பட்சத்துல நாம சரியா இல்லைன்னா குரானுடைய ஒளியில அதை சரியா நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்மளை மாத்திக்கிற மனப்பக்குவத்துல இருந்தா மட்டுமே தான் வழிகாட்டுதலை நாம பின்பற்ற முடியும். குரான் நமக்கு புரியும். இது 7:146. 7:154 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இது மூசா அந்த காளைக்கன்று கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி வந்து அந்த காளைக்கன்று முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுது. அதாவது தௌராத்திலையும் இறை வழிகாட்டுதல் இருக்குன்னு இந்த 7:154 சொல்லுது. அப்போ இதுல என்ன கன்க்ளூஷன் நமக்கு வரலாம் 7:154 அப்படின்னு சொன்னா, அதாவது 7:100 மோசஸின் கோபம் தணிந்த போது தங்களுடைய இரட்சகரிடமிருந்து பக்தியுடையவர்களுக்கு வழிகாட்டலையும் கருணையும் கொண்டு அந்த பலகைகளை அவர் பொறுக்கி எடுத்துக்கொண்டார். இங்கதான் அந்த வழிகாட்டல்னு வருது இல்லையா, அந்த வார்த்தையை தான் நான் சொல்றேன். அதாவது அந்த வழிகாட்டல் தான் அந்த பலகை, அதாவது அந்த பலகையை அவர் பொறுக்கி எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்றார். இங்கேயும் அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்படுது. இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, அல்லாஹ்வுடைய வேதம் மனிதனை மீண்டும் சரியான பாதைக்கு அழைத்து செல்கிறது. அதனாலதான் நீங்க முற்றிலும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிருங்க, காலையில அல்லாஹ்வுடைய வேதத்தை படிங்க, இரவுல அல்லாஹ்வுடைய வேதத்தை படிங்கன்னு நமக்கு திருப்பி திருப்பி குரான் தினசரி படிக்க சொல்லுது. நம்ம சரியான பாதைக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொன்னா இந்த உயிரோடு இருக்கக்கூடிய குரானோடு நாம திறந்து தொடர்புல இருந்தா மட்டுமே தான் சாத்தியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இந்த வசனத்துல இருந்து. அடுத்து 7வதாக 17:94 வசனத்திலையும் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. கைடன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு? வழிகாட்டல் அவர்களிடம் வந்த போது நம்பிக்கை கொள்வதிலிருந்து மனிதனை தடுத்தது என்னவென்றால், ஒரு மனிதரை கடவுள் தூதராக அனுப்பினாரா என்று அவர்கள் கூறியதுதான். இப்ப கூட சொல்றாங்கல்ல, இப்ப கூட முகமது நபி அப்படின்னு சொன்னா அவங்க ரஷாது இல்ல வேற எந்த தூதர் கூட ஒப்பிட்டு சொல்ல மாட்டாங்க. நபிகள் கோமான் தான் சொல்லுவாங்க, ரசூலே கரீம் தான் சொல்லுவாங்க. தூதர்கள்லயே கரீம் அவர் தான். அப்போ அது ஒரு அதாவது சூப்பர் ஹியூமனா பாக்குறது, அதாவது ஒரு சூப்பர்மேன் மாதிரி முகமதை பாக்குறாங்க அந்த உலகமே. கோபான் நபி இந்த உலகத்துல பிறந்திருக்காட்டா இந்த உலகமே பிறந்திருக்காது, உலகமே இருந்திருக்காதுங்கிற மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருக்கிறாங்க. அல்லாவை விட மிக உயர்வா, அல்லாவை விட மிகுந்த ஞானமுடையவரா அப்படி ஆக்கி வச்சிருக்காங்க. அப்போ 7:194 அவங்க ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏன் மனுஷன் தூதரா வந்தாருங்கிறத கேட்கறதா. இப்ப நம்மளும் அப்படிதான் அந்த நம்பிக்கையில தான் இருக்கோம், இவர் தூதரா இருப்பாரா இல்லையா அப்படின்னு. நம்மள்ட்ட இருந்து ஒரு தூதர் தான் வர முடியும், எல்லாம் அப்படிதான் தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. அது மூசாவா இருந்தாலும், ஈசாவா இருந்தாலும், இப்ராஹிமா இருந்தாலும், இஸ்மாயிலா இருந்தாலும், இஸ்ஹாக், அது யாரா இருந்தாலும் மனுஷர்கிட்ட இருந்தா தூதர் வர முடியும். இங்க கைடன்ஸ் என்ன அப்படின்னா, குரான் மூலம் வந்த செய்தியை சொல்றார். 17:94 வழிகாட்டல், குரான் மூலம் வந்த செய்தி. வழிகாட்டல் அவரிடம் வந்த போது நம்பிக்கை கொள்வதிலிருந்து மனிதர்களை தடுத்தது என்னவென்றால், ஒரு மனிதரை கடவுளின் தூதராக அனுப்பினாரா என்று அவர்கள் கூறியதுதான். அடுத்த வசனத்துக்கு போறேன். இதுல என்னன்னா, வழிகாட்டல் வரும்போது அகந்தையோட நம்ம இருந்தோம் அப்படின்னா நாம அந்த வழிகாட்டுதல மறுத்துருவோம். யார் ஏதாவது ஒரு செய்தி வருது, அதை நம்ம என்னன்னு கூட கேட்கறது இல்ல, மறுத்துடுறோம், டைரக்டா ஸ்டாப் பண்ணிடுறோம். முடிவு செக் பண்ணுங்க, கரெக்டா இருந்தா சரின்னு சொல்லுங்க, தப்பா இருந்தா இந்த குரான்ல இந்த வசனத்தின்படி இது தப்புப்பா, நான் ஏத்துக்கிட மாட்டேன். இப்ப நிறைய பேர் தூதர்னு வந்தாங்க, நம்ம எல்லாத்தையும் கேட்டோம், என்ன சொல்றீங்க சொல்லுங்கன்னு. கடைசியில சொல்றாங்க, நான் அதாவது அல்லாஹ் ஒரு வாட்டி அற்புதம் அனுப்பிட்டாருன்னா திருப்பி அதே அற்புதம் கிடையாது, வேற அற்புதம் தான். அதுக்கு அல்லாஹ் போதுமானவர். எவ்வளவு பெரிய அற்புதத்தினாலும் திருப்பி கொடுத்து ஒரு தூதர் அனுப்புறதுக்கு அல்லாஹ் போதுமானவர். இவங்க எல்லாம் கணக்குல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க. நூத்துக்கணக்கான தூதர் வந்துட்டாங்க ரஷாதுக்கு அப்புறம். பட் ஆனா குரானின் படி நம்ம இல்ல பனி பொய் தூதர் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு மனுஷன் தான் தூதரா வர முடியும், தேவைப்பட்டா அல்லாஹ் அனுப்பலாம், நமக்கு தெரியாது. இவரு தான் இறுதி தூதர்ன்னு சொல்றதுக்கு நமக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. அப்படிதான். அடுத்த வசனம், இது ரொம்ப, இந்த வசனத்தை படிச்சுட்டு தான் நான் இந்த கைடன்ஸுங்கிற விஷயத்தையே நான் இப்ப அதாவது ஒரு சப்ஜெக்டா எடுத்து தேடி பார்த்து கண்டுபிடிச்சு அதாவது நம்ம கத்துக்கிட்டு சொல்றது. 18:13 காஃப் சூறால
குகை தோழர்களுடைய வரலாறு, அந்த குகையில வசித்த அந்த நம்பிக்கையாளர்கள், அந்த நல்லையாருடைய வரலாறுகளை சொல்லும் போது 13வது வசனத்துல சொல்றாங்க, ரொம்ப எனக்கு வந்து புல்லரிச்சிச்சு அதை படிக்கும்போது. சத்தியம் நிறைந்ததாக அவர்களுடைய சரித்திரத்தை உமக்கு நாம் எடுத்துரைக்கின்றோம். அவர்கள் தங்களுடைய இரட்சகர் மீது நம்பிக்கை கொண்ட இளைஞர்களாக இருந்தனர். இன்னும் அவர்களுடைய வழிகாட்டலை நாம் அதிகரித்தோம். வழிகாட்டல் வந்து ஒரு வாட்டி கிடைச்சிச்சுன்னா அதோட முடிஞ்சிடாது. அது அதிகரிச்சுக்கிட்டே போகணும். ஏன்னா நம்ம எப்பவும் வழி தவற சாத்தியம் இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் அல்லாவிடம் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் வழி தவறி போக சாத்தியமே இல்லைன்னு குரான் நமக்கு சொல்லுது. அதனால நம்ம பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப நான் பசங்கள்ட்ட பேசிக்கிட்டேன்னு சொன்னா அதைத்தான் சொன்னேன். தொடர்ந்து ஒரு செயல்லையும் நம்ம வந்து அல்லாஹ்வை தவக்கல்த்து வச்சு நன்றி சொல்லி சுக்ரியா சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம அல்லாஹ் மட்டும்ங்கிற அந்த கொள்கையை நம்ம ஏத்துக்கிட்டோம், இல்ல நம்ம அல்லாஹ்வை நம்புறோம்னு அர்த்தம். அதைத்தான் இங்க சொல்லுது. இந்த 18ல 13 சொன்னது, சத்தியம் நிறைந்ததாக அவர்களுடைய சரித்திரத்தை உமக்கு நாம் எடுத்துரைக்கின்றோம். அவர்கள் தங்களுடைய இரட்சகர் மீது நம்பிக்கை கொண்ட இளைஞர்களாக இருந்தாங்க. இந்த நம்பிக்கை தான் முக்கியம். நமக்கு அந்த அல்லாம அந்த இரட்சகர் மீது நம்பிக்கை வைக்கணும். இரட்சகர்னா என்ன? நமக்கு போதுமானவர் இரட்சகர். அதுதான் அல்லாஹ் போதுமானவங்க நம்பிக்கை இருந்தா மட்டுமே தான் கடைசி அவர்களுடைய வழிகாட்டலை நாம் அதிகரித்தோம். அப்போ உண்மையை நாம நம்பி அல்லாஹ்வை நம்பினாதான் நமக்கு வழிகாட்டுதல் கிடைக்கும். உண்மையாக நிற்பவர்களுக்குத்தான் மேலும் மேலும் வழிகாட்டல் கிடைக்கும். அதாவது எப்பமாவது உண்மையா இருக்கிறது, இல்லட்ட வந்து தேவைப்படும் போது மட்டும் உண்மையா இருக்கிறது. மற்ற நேரம் வந்து நம்மள அதை சொல்றாங்கல்ல, தன்னுடைய ஆன்மாவையே எய்த்து கொண்டவர்கள்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாம எப்பவுமே உண்மையில நிலைச்சு இருந்தா தான் அவங்க வந்து நமக்கு வந்து அந்த வழிகாட்டுதல் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இல்லட்டா அதிகரிக்க வாய்ப்பு இல்லை. இதே 18வது அத்தியாயத்தின் 55வது வசனத்துல 18ல 55ல என்ன சொல்றாங்க? மனிதர்கள் முந்தைய தலைமுறையினருக்கான அதே விதமான அற்புதங்களை காண வேண்டும் என்று கோரியது. அவர்கள் அல்லது தண்டனையை முன்கூட்டியே காண வேண்டும் என்று அவர்கள் சவால் விட்டதை தவிர வேறு எதுவும் நேர்வழி அவர்களிடம் வந்தபோது நம்பிக்கை கொள்வதில் இருந்தும் அவருடைய இரட்சகரிடம் பாவ மன்னிப்பு தேடுவதிலிருந்து அவர்கள் தடுக்கவில்லை. இது எதை சொல்றதுன்னா, மக்கள் ஏன் நம்பல? தெளிவான சான்று வந்த போதும் மறுத்துட்டாங்க. அப்போ இதுல என்ன நம்ம கத்துக்கிறோம்னா, பிரச்சனை ஆதாரம் இல்லாம இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில நம்ம இல்லை. அதாவது அதே மாதிரி வேணும், நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அதே 19 தான் இருக்குன்னு காட்டுறேன், அதே மாதிரி வேணும்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் வந்து போதுமானவர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அற்புதத்தை கொண்டு அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்ததா 10வது இடத்துல, நேரம் இருக்கிற வரைக்கும் நான் சொல்றேன், மொத்தம் 15 இடத்துல இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, கைடன்ஸ்ங்கிறது. அப்போ இந்த 28வது அத்தியாயத்தின் 50வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. குரானை நிராகரித்தவர்களுக்கு சவால் மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அந்த இடத்துல. 28, அதாவது சூரால் கசஸ் 28வது அத்தியாயத்தை எல்லாம் தெரியும், வரலாறு. அதுல 50வது வசனம் என்ன சொல்லுது? அது அவர்கள் உமக்கு பதிலளிக்க தவறினால் பின்னர் அவர்கள் தங்களுடைய சுய அபிப்பிராயங்களையே பின்பற்றுகின்றனர் என்பதை அறிந்து கொள்வீராக. கடவுளிடமிருந்து வழிகாட்டலின்றி இந்த வழிகாட்டலுக்கு இந்த வசனத்தை தான் நான் படிக்கிறேன். வழிகாட்டலின்றி தங்களுடைய சுய அபிப்பிராயங்களை பின்பற்றுபவர்களுடன் நெடிய வடிகட்டில் இருப்பவர்கள் யார்? இத்தகைய தீய மக்களை கடவுள் வழி நடத்துவதில்லை. இதுக்கு தான் இந்த வசனத்தை எடுத்தா. நம்ம முதலே சொன்ன மாதிரி, அதாவது நமக்கு வந்து குரானை விட சிறந்த வழிகாட்டுதலை யாரும் வழங்க முடியாது. அங்க அதுக்கு மேல மனுஷ அபிப்பிராயங்களும் நமக்கு தேவையில்லை. அடுத்ததாக 31ல 5, 31 நமக்கு தெரியும், லுக்மான். அது வந்து லுக்மான் வந்து திருப்பி படிக்க வேண்டிய எல்லா வார்த்தையும் படிக்கணும், பிள்ளைங்களுக்கு வந்து படிக்க வைக்கணும். அதுல சொல்றாரு 5வது வசனத்துல, அவர்கள் தங்கள் இரட்சகரிடமிருந்து வந்த வழிகாட்டலை பின்பற்றுகின்றனர், மேலும் அவர்களே வெற்றியாளர்கள். நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா 31:5 அல்லாஹ் சொல்லியிருக்காரு, குரானை பின்பற்றும் நம்பிக்கையாளர்களுக்கு தான் வழிகாட்டுதல். அப்புறம் வெற்றி பெறுபவர்கள் கடவுளுடைய வழிகாட்டலை பின்பற்றுபவர்களே. இதான் இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. அடுத்த
12வதா 39ல 23ல இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. 39:23. நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க பாய். 39 இல்ல, நான் பேசாம பேசிக்கிட்டே இருப்பேன். யாராவது கேக்குறாங்களான்னு தெரியறதுக்கு தான் நடுவில் கேட்டுக்கிட்டேன். 39ல 23, அதாவது அல்லாஹ் இதிலே மிகச்சிறந்த ஹதீஸ்களை வெளிப்படுத்தி உள்ளார். முரண்பாடுகளற்ற ஒரு புத்தகம். மேலும் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் உரிய இரு வழிகளை சுட்டி காட்டுகின்றது. தங்களுடைய இரட்சகரிடம் பயபக்தியோடு இருப்பவர்களின் தோள்கள் அதன் மூலம் சிலிர்த்து விடுகின்றன. பின்னர் அவர்களுடைய தோள்களும் இதயங்களும் கடவுளின் தூதி செய்திக்காக இழகி விடுகின்றன. கடவுளின் வழிகாட்டல் இத்தகையதாகும். அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை கேட்கும் போது, இப்ப யாராவது ஒருத்தர் சொல்றாங்க அல்லாஹ் போதுமானவர், உங்களுக்கு அல்லாஹ் போதுமானவர் இல்லையா, அல்லாஹ் சரியாக்கி தந்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனசு என்ன மாதிரி இருக்கு? நீ அல்லாஹ்வுடைய பேரை நினைவு கூர்ந்தா தான் உன் மனசு சந்தோஷம் அடையும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கு? யாராவது அல்லான்னு சொல்லிட்டா நம்ம மனசு இலகுதா இல்லையா? கடவுளின் வழிகாட்டல் இத்தகையதாகும். தான் நாடுகின்ற எவர் மீதும் அவர் அதனை அருள்கின்றார். அல்லாஹுவால் வழிகேட்டிற்கு விட்டவர்களை பொறுத்தவரை எந்த ஒன்றும் அவர்களுக்கு வழி நடத்த முடியாது. அல்லாஹ் வழிகாட்டாம விட்டுட்டாங்கன்னா யாராலையும் வழிகாட்ட முடியாது. அதனால 39:23 நம்ம கத்துக்கிற மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, மிகச்சிறந்த ஹதீஸ் இந்த குரான் தான். குரான் மனிதர்களை அதாவது மனசை மாற்றக்கூடிய, இதயத்தை இலக வைக்கும், மனசை இலக வைக்கக்கூடிய மாற்றும் ஒரு வழிகாட்டுதல். இந்த கடவுளுடைய வார்த்தை இதயத்தை மாற்றும் சக்தி கொண்டிருக்கு. இப்ப நம்ம இதயத்துல நம்ம மனசு மாறணும்னு நினைச்சா நம்ம இந்த குரானை தான் படிக்கணும், கத்துக்கணும். சும்மா படிச்சுட்டு போறது இல்ல, குழுவா இருந்து. இப்ப நம்ம இருக்கோம் பாருங்க, இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கேன், நான் ஏதாவது மாற்றமா சொன்னா நீங்க உடனே சொல்ல முடியும், கேட்க முடியும், இல்ல இத புரியலன்னு சொல்ல முடியும். குழுவா இருந்து கத்துக்கணும்னு சொல்லுது. அதனால அது நம்ம மனசை மாத்தணும். ஏன்னா நிறைய பேருடைய இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க கேக்குறீங்க. உண்மையிலேயே நம்ம தவறு பண்ணியிருந்தா ஐயோ இனிமே இப்படி பண்ணக்கூடாதுன்னு நம்ம மனசை மாத்திருவோம், முடிவெடுப்போம். தப்புங்கிறதையாவது உணர்வோம் ஃபர்ஸ்ட். இன்ஷா அல்லாஹ். கடைசியில இன்னும் 2 வசனம் தான் இருக்கு, அதை முடிச்சிடுறேன். 47வது அத்தியாயத்தின் 17வது வசனத்துல நம்பிக்கை கொண்டவர்களை பத்தி சொல்லுது. 47:17 வழிகாட்டலை பெற்றவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய வழிகாட்டலை அவர் அதிகரிக்கின்றார். மேலும் அவர்களுடைய நன்னெறியை அவர்களுக்கு வழங்குகின்றார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், வழிகாட்டல் எப்ப அதிகரிச்சுக்கிட்டே போகும்னா நம்ம அதுல தொடர்ந்து செயல்படும் போதுதான் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அதைத்தான் ஏற்கனவே நேர்வழியில் உள்ளவர்களுக்கு இறைவன் அவருடைய வழிகாட்டலை அதிகரிக்கின்றார். வழிகாட்டலை பின்பற்றினால் மேலும் வழிகாட்டல் கிடைக்கும். அதனால ஒரு வாட்டி வழிகாட்டல் கிடைச்சிருச்சு அப்படின்னா, நமக்கு இதுதான் சரியான வழின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அப்பவே பின்பற்ற ஆரம்பிக்கணும். பின்பற்ற ஆரம்பிக்கும் போது அடுத்த வழிகாட்டல் கிடைக்கும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் நாளைக்கு பண்ணுவேன், நாளன்னைக்கு பண்ணுவேன், இந்த நோம்பு முடிஞ்சவொடனே பண்ண ஆரம்பிப்பேன். அது எந்த சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், தள்ளி போட்டோம்னா நம்ம தூரமா போயிருவோம் அல்லாஹ்வை விட. எப்போ கிடைச்ச உடனே காலு சமியனா தான கேட்டோம் கட்டுப்பட்டோம்ங்கிற அடிப்படையில உடனே நம்ம பின்பற்றோமோ, நமக்கு அல்லாஹ் அடுத்தடுத்த வழிகாட்டுதல் அதிகரிச்சுட்டே போறாங்க. இதே 47வது அத்தியாயத்தின் 32வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. நம்ப மறுப்பதுடன் கடவுளின் பாதையில் இருந்து தடுத்து, மேலும் வழிகாட்டல் அவர்களுக்கு தெளிவாக்கப்பட்ட பின்னரும் தூதரை எதிர்ப்பவர்கள் ஒருபோதும் கடவுளுக்கு சிறிதளவும் தீங்கிழைக்க முடியாது. மாறாக அவர்களுடைய காரியங்களை அவர் பயனற்றதாக்கி விடுகின்றார். அதாவது உண்மை தெளிவான பின்னரும் எதிர்க்கக்கூடியவங்களை பத்தி இந்த வசனம் சொல்லுது. நபிமார்கள் மூலம் வந்த இந்த இறை செய்தி உண்மையை அறிந்து பின்ன மறுப்பது கடுமையான பொறுப்பை ஏற்படுத்துது. நம்ம ஏதாவது ஒரு உண்மைன்னு தெரிஞ்சிட்டு நம்ம உண்மை இல்லாம இருந்துட்டோம் அந்த நேரத்துல அப்படின்னா நம்ம மனசு நம்மளை உறுத்தும், அது நமக்கு ஒரு பொறுப்பை ஏற்படுத்திடும். இறுதியா 53:23வது வசனம், அதோட நம்ம நிறைவு செஞ்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். 53:23 இது விக்கிரக வழிபாட்டை விமர்சித்து சொல்லுது. இறைவனிடமிருந்து வந்த மனித ஆசைகள் வழிகாட்டுதல் அல்ல, அல்லாஹ்வுடைய வெளிப்பாடுதான் வழிகாட்டுதல். 53:23. இப்ப இறுதியா இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, நான் அதுக்குள்ள கன்க்ளூஷனுக்கு வந்துடுறேன். இன்னைக்கான இந்த கைடன்ஸ்ங்கிற இந்த பாடத்துல
இந்த 5 முக்கியமான உண்மையை நமக்கு கற்றுக் கொடுக்குது. என்னன்னா, வழிகாட்டுதலின் மூலாதாரம் யாருன்னா அல்லாஹ் தான். அல்லாஹ் மட்டும்தான். வேற யாரும் வழிகாட்ட முடியாது. நபிமார்கள்லாம் வந்து அல்லாஹ் சொன்னதை நம்மள்ட்ட சொல்லியிருப்பாங்க. அதுக்காக அவங்க வழிகாட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. நன்னெறியின் மூலாதாரம் அல்லாஹ் தான். அதை 2 வசனத்துல சொல்லியிருக்காங்க. 20 120 6 அந்த வழிகாட்டுதலின் மூலாதாரம் அல்லாங்கிறதுக்கு அடுத்தது குரான் தான் வழிகாட்டுதலுடைய பிரதான கருவி அப்படின்னு சொல்லி 28 50 39 23 பார்த்தோம். 3வதா அகந்தை இருந்துச்சுன்னா வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்காது. உண்மையை ஏற்றுக்கொண்டு பின்பற்றினால்தான் வழிகாட்டுதல் அதிகரிச்சு வழங்கப்படுது. இது 4வது உண்மை. 5வது மனித ஆசைகள் மற்றும் மரபுகள் அல்ல, அல்லாஹ்வுடைய வெளிப்பாடே உண்மையான வழிகாட்டுதல். மனுஷன் புனைஞ்சுக்கின்ற, அதாவது இப்ப ஹதீஸ்கள்லாம் என்னன்னா செவி வழி செய்து, அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பின்பற்றுறோம். இவர் சொன்னாரு, அவர் சொன்னாரு, இவர் சொன்னா சரியா இருக்கும், அவர் சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு நாம நினைச்சோன்னாலே அதுவும் வந்து அது 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 அல்ல மரபு. நமக்கு அல்லாஹ்வுடைய வழிபாடு அல்லாஹ்வுடைய வெளிப்பாடே உண்மையான வழியை காட்டும். அதை நாம படிச்சு நமக்கு அல்லாஹ் அதை வந்து கத்துக் கொடுப்பாங்க. அந்த நிலைக்கு நம்மள அல்லாஹ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் இதை நிறைவு செய்யறேன். வார்த்தையின் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு தான். இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னொரு நாள் வேற ஒரு விஷயத்துல சந்திக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாம்.